வணக்கம். சில ஆண்களுக்கு அந்த முன்தோல் டைட்டாக இருந்ததுன்னா, தாம்பத்திய உறவுக்கு பின்பு அல்லது சுயன்மம் பண்ண பிறகு அது பின்னால் போய் வீங்கிடும். ஃபைமோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், அந்த டைட்டாக ஸ்கின் எளிதாக போய் வராது, டைட்டாக இருக்கும். பேராஃபைமோசிஸ் அப்படின்னு மாறிடும், பின்னால் போய் கழுத்தை நெரிக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு வீங்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஆகிடும். இது சுயன்மம் பண்ணுறதுனால வரலாம், இல்லை க்ளீன் பண்ணுறோன்னு அவங்க இறங்கும்போது வரலாம், அல்லது செக்ஸ் பண்ணும்போது தோல் பின்னால் தள்ளப்பட்டு வரலாம். இது உடனடியாக அந்த தோலை முன்னால் கொண்டு வரணும். அது அவரால் பண்ண முடியலைன்னா மருத்துவர்கள் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட உடனடியாக போகணும். இல்லைன்னா வீங்கிக்கிட்டே இருக்கும் அந்த இடம். போய் அதை எடுத்துருவாங்க. பர்மனண்ட்டான தீர்வு அப்படின்னா அந்த முன்தோலை எடுத்துறது தான். இது ஒரு வகை. வேறு என்ன காரணத்தினால அந்த இடத்துல வீக்கம் வரும் அப்படின்னா, ஒரு சிலர் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு பண்ணாலும் விந்து வராது. அல்லது ரொம்ப ரஃப்பாக செக்ஸ் பண்ணுறாங்க, ட்ரையாக இருக்குது, ரொம்ப ரஃப்பாக செக்ஸ் பண்ணும்போது, ரஃப்பாக சுயன்மம் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். இல்லை பலமுறை பண்ணுறாங்க, அப்போ அந்த இடத்துல மெக்கானிக்கல் உராய்வுனால் அங்கே வீக்கம் வரலாம். மெக்கானிக்கலாக வந்ததுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா விட்டாலே சரியாயிடும். ரொம்ப சிவியராக வீக்கம் இருந்ததுன்னா வீக்கத்திற்கான மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா வீக்கம் உடனே குறைஞ்சிரும். ஆனால் பேராஃபைமோசிஸ், அந்த கழுத்து பின்னால் போய் மாட்டிக்கிட்டு வீங்கிச்சுன்னா அதுக்கு மருத்துவர்கள் அதை எடுத்து விடணும், அல்லது அங்கே அறுவை சிகிச்சை செய்து அந்த முன்தோல் நீக்கம் செய்கிறது, சர்க்கம்சிஷன், அந்த சுண்ணத்துன்னு சொல்கிற மாதிரி அந்த முன்தோல் நீக்கம் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. வணக்கம்.